எனது அருமை சகோதரங்களே, அருட்பணியாளர்களே, அன்பான இறை மக்களே, பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்ற அன்பான பாடல் குழுவினரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நான் நிறைவோடு வாழ்த்துகின்றேன், நிறைவோடு பாராட்டுகின்றேன். ஒரு முக்கியமான நாட்களிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை நாம் கொண்டாடி அல்லது கொண்டாட ஆயத்தப்படுகிறோம், எத்தனைத்துக் கொண்டிருக்கின்றோம். வருகின்ற வியாழக்கிழமையின் ஒரு சிறிய 3 நாட்கள் இடைவெளியின் பின்னர் ஆண்டவருடைய பிறப்பை நாம் திகதி ரீதியாக மனு ஒரு எடுத்து வந்த ஆண்டவரை நாம் எண்ண சிந்திக்க ஆயத்தப்படுகின்றோம். இவ்விதமான பாடல் வழிபாடு, இவ்விதமான இன்னிசை வழிபாடு ஆண்டவர் இயேசுவுடைய மகத்துவங்களை மீண்டுமாக நாங்கள் கண்டுகொள்கிற ஒரு நேரம், சந்தர்ப்பம். நாங்கள் பாடல்களை பாடுகிற போதும் கேட்கின்ற போதும் ஆண்டவர் கொடுத்த இறை அருள், இறை ஆசி நிறைவோடு பகிரப்படுவதற்கான நேரம், சூழல், காலம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல் கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட ஒரு அனர்த்தம், நூற்றுக்கணக்கான உயிர்கள் காவு கொண்ட சூழல், நூற்றுக்கணக்கான மக்கள் காணாமல் போயிருக்கிற சூழல், ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து வாழும் சூழல், வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் இன்றும் தொடர்கிற சூழல். சிறுவர்கள் ஏற்படுகிற கேள்வி என்னவென்றால், கடவுள் இவற்றை அனுமதிக்கின்றாரா? சிறுவர்கள் இலகுவாக சொல்கிறோம், இது ஒரு சாபம். என்னுடைய இறை நம்பிக்கை, கடவுள் உணர்த்துகின்றார். இவ்விதமான தண்டனைகளை தந்து கடவுள் தண்டிக்கின்ற கடவுள் அல்ல. சில விடயங்களை நமக்கு உணர்த்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையை மீட்டு பார்க்கும்படி ஒரு சந்தர்ப்பம் தருகிறார்.